ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா குருமா கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணியிருக்கேன். நான் ட்ரையாக தான் என் ஃபேமிலியில் எல்லாேருக்கும் பிடிக்குன்றதுனால உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒவ்வொரு டைம் பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வைக்கும் போதும் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொதிக்கும் போதே. ஸோ அதனால் அது வந்து குழஞ்சிடக்கூடாது, உதிரியாக வரணுங்கிற ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டைம் சமைக்கும் போதுமே நம்ம கரெக்டாக சமைக்கணுமே, டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கணுமே, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கணுமேன்ற ஒரு டென்ஷனோடையே சமைக்கிற மாதிரி இருக்கும். பட் சக்ஸஸ்ஃபுல்லாகவே சூப்பராக வந்துருச்சு. எல்லோரும் டேஸ்ட் பண்ணி, என் ஹஸ்பண்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சூப்பராகவே வந்துருச்சு. இன்றைக்கி உங்களோட ஸ்பெஷல் என்ன, நீங்கள் என்ன ஐட்டம் ஸ்பெஷலாக சமைப்பீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதேமாதிரி எதாவது ஸ்பெஷல் ரெசிபி பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ண முடியும்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள். படிக்கிற எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அழகான யூஸ்ஃபுல்லான வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.